சின்னது. இதை வந்து நாங்கள் வந்து பொரிச்சு சாப்பிட போகல, சுட்டு சாப்பிட போகிறோம். சின்ன மீன் தான் மாட்டோண்டு இன்னொரு கவடை சின்ன சின்ன மீன் கிடக்கும்போது சின்ன மீன் தான் மாட்டோம், பெரிய மீன் பிடிக்காது. அப்போ ஆனால் இந்த லாஸ்ட் எண்டில் போய் நின்று போடணும். அப்போ உள்ளே போவோம்னா இது ஹைட் இருக்குதுல்ல, அப்போ அடுத்தது போ உள்ளே போ, அந்த லாஸ்ட் எண்டுக்கு போ, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஹலோ மக்கள், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணக்கூடிய ஆதித்த ஃபஸ்ட்டு வீடியோ நல்லா இருக்க போகுது. சேலமில் இருக்கிறோம், மேட்ச்சுக்கு வந்திருந்தோம். நைட் மேட்ச்சு 50,000 டோர்னமெண்ட்டு. ஸோ நம்மளோட சேனல் நேம் குமரி கிரிக்கெட் ராஜ் விளாக்ஸ். ஸோ இது வந்து விளாக் சேனல். நமக்கு வந்து மேட்ச் அப்லோட் பண்ணக்கூடிய சேனல் இன்னொன்றுமே இருக்குது. ஸோ நம்மளோட பிளேயர்ஸ் எல்லாமே உள்ள இருக்கிறாங்க, கன்னியாகுமரி பிளேயர்ஸ். அதே மாதிரி இந்த சேனலில் அப்லோட் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு வீடியோ பெஸ்ட் வீடியோ இருக்குன்னு சொல்லிட்டு மீன் பிடிக்க போகிறோம். நேற்றுக்கான டேயில் நம்ம வந்து செமிக்கு என்ட்ரு ஆகிட்டோம், ப்ரைஸுக்கு என்ட்ரு ஆகிட்டோம். இன்றைக்கான டே காலத்தை வந்து சும்மா இருக்க போகிறோம். நைட்டு தான் நமக்கு மேட்ச்சு, செமி மேட்ச்சு. என்னென்னா நம்ம வந்து மீன் பிடிச்ச போகிறோம், மீன் பிடிச்சிட்டு சமைச்சு சாப்பிட போகிறோம். எப்படி இருக்க போகுதுன்னு பாருங்கள். வீடியோ நல்லா இருக்கும், அடிப்பொலியாக இருக்கும். ஸோ கன்னியாகுமரியிலேருந்து சேலம் வந்துட்டு இங்கே வந்து மீன் பிடிச்சி சாப்பிட போகிறோம். ஸோ பேக் சைடில் ஒரு கிணறு இருக்கா, இந்த கிணத்துல தான் நம்ம வந்து மீன் பிடிக்க போகிறது. நிறைய மீன் இருக்குது, நமக்கு மீன் கிடைக்குமான்னு தெரியல. பட் இருந்தாலும் ட்ரை பண்ணி கிடச்சின்னா சமைச்சு சாப்பிட போகிறோம். நம்மளோட பிளேயர்ஸ் எல்லாமே உள்ளே வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து விளாகை ஸ்டார்ட் பண்ணி வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இனி தூண்டில் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. தூண்டில் கட்டி முடிஞ்சதுமே நம்ம வந்து மீன் பிடிக்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். ஓகே, பாருங்கள், நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப இழுத்து போகாமல் வீடியோ வந்து கம்மியாக வந்து எந்த அளவுக்கு இருக்குமோ ஷார்ட்டாக வந்து கொடுக்குறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வீடியோ பெஸ்ட் வீடியோ இருக்குன்னு நினச்சி தான் இந்த ஒரு வீடியோ எடுக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கன்னு நினைக்கிறேன். சேனலோட நேம் வந்து குமரி கிரிக்கெட்டர் ராஜ் விளாக்ஸ். எப்போவுமே அந்த குமரியன் கிரிக்கெட்டராக இருக்கேன்னு சொல்லி தான் இந்த ஒரு நேமில் வந்து நான் போட்டிருக்கேன். கன்னியாகுமரி கிரிக்கெட்டர் சேனல் வந்து மேட்ச் வீடியோ அப்லோட் ஆகும். குமரி கிரிக்கெட்டர் ராஜில் வந்து நம்ம வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போகிறது வந்து அங்கே என்னென்ன பண்ணுறோம் அது எல்லாமே அப்லோட் ஆகும். இந்த கிணத்துல தான் மீன் பிடிக்க போகிறது. நிறைய மீன் கிடக்குது, நமக்கு மாட்டுவான்னு தான் தெரியல. மீன் பிடிக்க போகிறோம். மீன் பிடிக்கிறதுக்கு தூண்டில் ஸோ ரெடி பண்ணியாச்சு. ஸோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு வீடியோ, ஸோ விளாகிங் வீடியோ. சேலமில் மீன் பிடிக்க போகிறோம். அந்த தூண்டிங்களா எது என்ன இருக்கு இதில் சின்ன ஊசி, அது கஷ்டம், அது பெருசாட்டு இருக்குது. ஸோ பாருங்கள் இங்கே வீடியோ பாருங்கள். ஸோ தூண்டிலுக்கு ஹெல்ப் பண்ணுற பிரதர்ஸ். இறம் வந்து நம்ம கையில் இருக்குது, எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. ஸோ மீன் பிடிக்க போகிறோம். ஸோ உள்ளே நிறைய மீன் இருக்குது, நமக்கு கிடைக்குமான்னு தெரியல. ஸோ கிடச்சின்னா இன்றைக்கி நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் பிடிச்சி. ஓகே, மீன் சின்ன மீனில் தொடங்கிறியோம், இனி பெரிய மீன் பிடிப்போம். இந்த சைஸில் தான் மீன் கிடைக்குது. பெரிய மீன்லாம் உண்டு, உள்ளே கிடக்குது. சின்ன மீன் வந்து இறைய போட்ட உடனே எடுத்துருது. எப்படி இருந்தாலுமே இது ஒரு 5 ஒரு பெரிய மீனை பிடிச்சி சுட்டு சாப்பிடுறது தான் இந்த வீடியோ. அப்போ தான் உள்ளே போவோம், தாச்சா இறங்க இல்லை அதே இதுதான் என்ன வைக்கும். அந்த லாஸ்ட் எண்டுமே சென்ட்ரா போடு, அப்போ தான் கொத்தம். இது உள்ளே போய்த்தானா இன்னும் பிடிச்சிட்டா மாதிரி இருக்கு. என்ன பெருசு கொம்பை சூறாதான். இன்னும் ஒரு ஸ்டெப்பு போயிருந்தா இன்னும் கொஞ்சம் கூட கரெக்டாக இருந்திருக்கான். களத்தில் இறங்கியாச்சு அர்ஜுனன். உள்ள போ, அந்த லாஸ்ட் எண்டுக்கு போ, அப்பந்தான் கரெக்டாக இருக்கும். கீழே எதை விழுந்துடாதா.
சொன்னாங்களே அது எதுக்கு கேட்கறீங்க மீன் பிடிச்சாச்சு, நிறைய மீன்லாம் இருக்கு. நிறைய மீன் பிடிச்சோம், நிறைய நான் உள்ளே விட்டுட்டோம். ஸோ வீடியோக்காண்டி ஒரு 4 மீன் எடுத்துருக்கு. ஸோ உப்பு, மிளகு, அதே மாதிரி மீன் மசாலா எல்லாமே இருக்குது. ஸோ பாருங்கள் எந்த மாதிரி இருக்குது. எண்ட் ஆஃப் வீடியோ முடியும் போது நல்லா இருக்கும், பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். குமரி கிரிக்கெட் ராஜு vlogs. ஸோ மசாலா என்ன மசாலா? மீன் மசாலா. மீன் மசாலா. ஸோ இங்கே வந்து மீன் மசாலான்னு சொல்லி ஒரு இது இருக்குது. ஸோ அதையுமே நம்ம வந்து போட்டு ட்ரை பண்ண போகிறோம். கையில் வந்து எண்ணெய் இருக்குது, நல்லா இருக்குது. ஸோ மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். ஸோ வேறு லெவலில் இருக்குது மசாலா பார்க்கும்போது. கையில் மீன் இருக்குது, அப்படியே காயல் பக்கம் நடந்து போக போகிறோம். ஸோ இங்கே வச்சு தான் மீனை வந்து சுற்றி சாப்பிட போகிறோம். ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான், எங்கே போனாலுமே நம்ம வந்து சர்வை பண்ணணும். ஸோ அதை கற்றுக்கணும் நிறைய விஷயங்களை. பாருங்கள் இந்த மாதிரி சுற்றி சாப்பிட்றாங்க. பற்ற வைக்க போகிறோம். கப்புன்னு பற்றிக்கிட்டு இந்த மாதிரி தான் சுட்டு ஸோ வைக்க போகிறோம். வச்சுட்டு 2 சாப்பிட போகிறோம். மேக்ஸிமம் பொரிச்சு சாப்பிடுறதோட சுட்டு சாப்பிடுறது நல்ல டேஸ்ட்டாக இருக்கான். ஒரு இதை சுட்டுட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் சுடணும். ஸோ ரொம்ப நம்ம சுட்டாலும் அது பிஞ்சு போகும். ஃபைனலி மீன் சுட்டு வச்சுருக்கோம். டேஸ்ட் வைஸு ஸோ பரவாயில்ல, ரொம்ப கேவலம் சொல்ல முடியாது, நல்லா தான் இருக்குது. ஸோ அடுப்பு எல்லாமே மூடிட்டு போயிட்டோம். அதே மாதிரி இங்கே இருக்குது, வேறு லெவலில் இருக்குதுன்னு சொல்ல மாட்டேன். ஓகே, ஒரு டைம் சாப்பிட்டு பார்க்குறேன். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, மறக்காம அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ மக்களே, ஃபைனலி நம்ம வந்து மீனை சுட்டுட்டோம். சுட்டுட்டு இன்னும் இருக்குது. ரொம்ப பேடுன்னு சொல்ல முடியாது, பரவாயில்ல, சாப்பிடலாம். என்னென்னா நம்ம இங்கேருந்து இனி லீவாகி போகிறோம். சேலமில் வந்து மீன் பிடிச்சி மீனை சுட்டு சாப்பிட்டாச்சு. ஓகே, இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, மறக்காமல் இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ குமரி கிரிக்கெட் ராஜு vlogs சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட மேட்சஸ் வீடியோ பார்க்குறேன்னா கன்னியாகுமரி கிரிக்கெட் ராஜு சேனலில் வந்து ஹைலைட்ஸ் வீடியோ, லைவ் வீடியோ எல்லாமே அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதையுமே பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம அதர் டிஸ்ட்ரிக்கு, அதர் ஸ்டேட்டுக்கு நம்ம வந்து ட்ராவல் பண்ணுவோம். அதையுமே வீடியோ எடுத்து இந்த ஒரு vlogging சேனலில் வந்து நான் இனி அப்லோட் பண்ணுவேன். இனி இங்கேருந்து லீவ் ஆகி நம்ம போவோங்க. தேங்க்ஸ் டு வாட்சிங். லவ் யூ ஆல்.